ஆரம்பித்து நடைபெற்று முடிந்துள்ளது. இன்றைய நாளிலிருந்து 12 தினங்கள் ஆனி திருவோண நட்சத்திரத்தில் தீர்த்தத்துடன் நிறைவேற உள்ளது. இந்த மகோத்சவம் நித்திய நைமித்த கிரியைகளில் விடுபடுகின்ற தவறுகளை திருத்தி மகோத்சவத்திலே நாங்கள் அதை நிறைவு செய்வதற்காக மகோத்சவங்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இந்த வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வு எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் ஆரம்பிக்கும் போது அதிலே பல வேலைகள் கணக்க இருக்கின்றன. நாங்கள் வீட்டிலே ஒரு நன்மையான காரியம் செய்தாலும் அதிலே நிறைய பணிகள் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த மகோத்சவமானது இன்று ஆரம்பித்தாலும் அதுக்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் யாவும் பாரிய அளவிலே திட்டமிட்டு நடைபெற்றது. அந்த வகையிலே நிர்வாகத்தை மட்டும் நாங்கள் பெருமை கூற முடியாது. அதற்கு 1000க்கும் மேற்பட்ட கைகள் ஒன்று கூடி இந்த பூர்வாங்க ஏற்பாடுகளை பூர்த்தி செய்து கொண்டு இந்த கொடியேற்ற வைபவம் ஆரம்பித்திருக்கின்றது. எமது ஆலயமானது 1865ஆம் ஆண்டு எமது முதியோர்களால் சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது மெல்ல மெல்லமாக துரித வளர்ச்சியடைந்து இன்று பலவித அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று பாரிய வளர்ச்சி பெற்று வருகின்றது. அந்த வகையிலே அந்த வளர்ச்சிக்கு காரணம் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற பரிமாண சபை மட்டுமல்ல, அந்த பரிமாண சபைக்கு வேண்டிய ஒத்தாசை புரிகின்ற முருகன் அடியார்களும் நலன் விரும்பிகளும் வெளிநாட்டு உறவுகளும் உள்நாட்டு உறவுகளும் தான் காரணம். அந்த வெளிநாட்டு உறவுகளையும் உள்நாட்டு அங்கத்தவர்கள் என்றாலும் சரி, நலன் விரும்பிகளும் சரி, அவருடைய சரீர பணிகளையும் வெளிநாட்டு உறவுகளின் நிதி பங்களிப்பினையும் நாங்கள் எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே அந்த வெளிநாட்டு உறவுகளுக்கும் உள்ளூர் அங்கத்தவர்கள் என்றாலும் சரி, நலன் விரும்பிகள் சரி, அவர்களுடைய சரீர பணிகளுக்கும் நமது பரிமாண சபை தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த மகோத்சவ கிரிகள் என்று கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து இரவு பூசை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 6:45 மணிக்கு தம்ப பூஜையுடனும் 7:30 மணிக்கு வசந்தமண்ட பூஜையுடனும் நடைபெற்று முருகன் வள்ளி தெய்வ யானை சமேதராக உள்வீதி வழிவீதி வலம் பெறுவார் என்பதையும் இந்த தேர்திருவிழா வரைக்குமான மகோத்சவ விஞ்ஞாபன அறிவித்தலின்படி காலை பூஜைகள் 8 மணிக்கு கும்ப பூஜையுடனும் 8:30க்கு பூஜையுடனும் 10:15 மணிக்கு தம்ப பூஜையுடனும் 11 மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடனும் நடைபெற்று சுவாமி உள்வீதி ஒளிவீதி வலம் பெறுவார் என்பதை அறியத்தந்து தேர் திருவிழாவானது எதிர்வரும் தேர்திருவிழாவானது எதிர்வரும் 25ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு பூஜைகள் நடைபெற்று 9:30 மணிக்கு 9:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை, 11:30 மணிக்கு சுவாமி தேரில் அரவணைப்பார், 1:30 மணிக்கு பச்சை சாத்தி சுவாமி பிறக்குதல், தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகம் என்பதும் சண்முக அர்ச்சனை நடைபெற இருக்கின்றது. அடுத்த நாள் நிகழ்வாக 26/6/2013 புதன்கிழமை அன்று ஆனி திருவோணத்தன்று எம்பெருமானுக்கு தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கின்றது. இந்த தீர்த்தோற்சவம் 6:30 மணிக்கு தம்ப பூஜையை தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று 10 மணிக்கு வசந்தோண்ட பூஜையும், காலை 11 மணிக்கு திருவோண நட்சத்திரத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு பூஜை, 6:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை, மாலை 7 மணிக்கு தம்ப பூஜையை தொடர்ந்து துவஜாரோடன் நடைபெற்று நமது மகோத்சவம் நிறைவேற இருக்கின்றது. இந்த மகோத்சவத்தின் இறுதி நாள் நிகழ்வாக நமது சண்முக பெருமானுக்கு வள்ளி யானை சமேதம் அவர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கின்றது. அன்றைய திருக்கல்யாண உற்சவம் மாலை 6 மணிக்கு நடைபெற்று
சிறப்பான முறையிலே பூங்கான ஏற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன. இன்னொரு மகோத்சவ நிகழ்வாண்டாலும் சரி, ஆலய திருப்பணி என்றாலும் சரி, நாங்கள் நாங்கள் ஒரு ஆலமரத்தை பார்க்கும்போது ஆலமரத்தின் தோட்டம் தான் எங்களுக்கு தெரியவே தவிர அதுக்குள்ள அந்த ஆலமரத்துக்கு கீழ் உள்ள பேரின் வயலையோ அதனுடைய வேரின் இதையோ தெரிய முடியாமல் இருக்கின்றது. காரணம் அது மண்ணுக்குள் புதைந்திருக்கின்றது. ஆனால் அந்த வேரின் சக்தி மிகவும் வலிமையானது. அதேபோல் எமது நிர்வாகம் வெளியே நாங்கள் முன்னின்று செய்தாலும் அதற்கு பின்புறமாக நமது அங்கத்தவர்கள், அடியார்கள், நலன் விரும்பிகள் யாவரும் சேர்ந்த பங்களிப்புடன் தான் இந்த மகோத்சவம் நடைபெறுகின்றது. மகோத்சவம் மட்டுமல்ல, இந்த அபிவிருத்தி பணிகள் யாவும் நமக்கு பின்புறமாக இந்த மண்ணுக்குள் மறைந்திருந்து செயற்படுகின்ற செயற்பாடு போல மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்தாசை புரிந்து, யானைக்கு பலம் தும்பிக்கை என்பது போல மனிதனுக்கு நம்பிக்கை தான் பலம் என்று கூறி, அந்த பலத்தை எமது அடியார்கள் அனைவரும் எமது பரிமாசைக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த ஆதரவு தொடர்ந்தும் எதிர்காலத்திலும் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த எமது ஆலய பரிபாலன சபை மிகவும் பலமான ஒரு பரிபாலன சபை. அந்த பரிபாலன சபை எதிர்காலத்திலே இளைஞர்கள், அங்கத்தவர்களாக இருக்கின்ற இளைஞர்கள் பதவியேற்று அந்த பரிபாலன சபையை தொடர்ந்து சிறப்புடன் நடத்துவதற்கு ஆலோசனைகளையும் ஆதரவையும் நாங்கள் வழங்குவோம் என்று கூறி, எதிர்காலத்திலே இளைஞர்கள் இந்த பரிபாலன சபையை நிர்வகித்து இந்த ஆலயத்தையும் மகோத்சவ நிகழ்வுகளையும் விசேட உற்சவங்களையும் திறம்பட நடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.